லாஜிக்கெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட் வைபிலே போணும் அப்படின்ற மூட்ல இருக்கவங்களுக்கான ஒரு படம் தான் மலையாளத்துல இருந்து இறங்கி இருக்கிற பெட் டிடெக்டிவ். மலையாளத்துல இருந்து வந்த பிரேமம் படம் நம்ம எல்லாம் இன்னும் மறக்காத ஒரு படம் தான். அதுல வர மேரி அப்படின்ற கேரக்டரும் அதோட சேர்த்து மேரிய வாய் பார்க்க சுத்துற ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த படத்துல மெயினா வராங்க. அதாவது சரஃபுதீன் அண்ட் அனுபமா. இந்த ஒரு படத்தை பொறுத்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மட்டும் தான். அதுவும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரியே தான் இருக்கும். ஒரு நார்மலான டிடெக்டிவா இருக்கிற ஒருத்தர் ஒரு பெட் டிடெக்டிவா மாறுறது எப்படி, அதுவும் மெக்சிகோவில் தொடங்குற இந்த கதை இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்மக்லிங் குரூப்போட கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இந்த படத்தை ஓட்டி இருப்பாங்க. டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸான விஷயங்களா இருந்தாலும் அவங்களுக்கு திறமைகள் எல்லாமே இந்த படம் இருக்கு. ஆனா அந்த விஷயங்கள்லாம் டெலிவரி பண்றது அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் மூட்ல தான் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வர வில்லனுங்களை பத்தி சொல்லியே ஆகணும். பயங்கரமான ஸ்ட்ராங்கான வில்லனுங்க தான். அவங்க பண்ற வில்லனிசம் எல்லாம் பயங்கரமா தான் இருக்கும். நம்மளுக்கு அவங்க காட்டியிருக்க விதம் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா தான் இருக்கும். அதுலயும் இந்த படத்துல போட்டிருக்க அனிமேஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் மலையாள இண்டஸ்ட்ரி அனிமேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல பயங்கரமா ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுலயும் திறமையான நிறையவே அந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இதுல இருக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. 100% குழந்தைங்க எல்லாம் கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படமா தான் இருக்கும். ஆனா ஒரு ப்ராப்ளம் என்னன்னா மலையாளத்துல மட்டும் தான் இந்த படம் இறங்கி இருக்கு. அப்ப மலையாளம் கரெக்டா புரியும் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் நல்லாவே கனெக்ட் ஆகும். மற்றவங்களுக்கு ஓரளவு காமெடி எல்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த படத்துல நிறைய காமெடிஸ் ஓடுறது அந்த லாங்குவேஜ்ல தான்.